நீங்க திரிபுரால வந்து லெனின் சிலை உடைச்சிருக்காங்க. நீங்க அப்படி சொல்றதா இருந்தா தமிழ்நாட்டுல வந்து காரல் மார்க்ஸ் சிலை இருக்கு, லெனின் சிலை இருக்கு. அந்த மாரி ஏதாவது அவர் சொல்லியிருக்கணும். ஆனாலும் இவருக்கு ஏன் வந்து பெரியார் சிலை மேல கோவம் வருதுன்னு சொன்னா, அவர் இண்டிவிஜுவலா ஃபீல் பண்றாரு. திரிபுராவுல வந்து கம்யூனிஸ்ட் விரோதிகள் வந்து லெனின் சிலைய உடைக்கிறாங்க. கம்யூனிஸ்டுக்கு எதிரான கண்ணோட்டம் கொண்ட உடைக்கிறாங்க. அப்ப அங்க திரிபுரால அங்க உடைஞ்ச மாரி இங்கேயும் சிலை உடையும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இங்க வந்து மார்க்ஸ் சிலை அங்க வச்சிருக்கிறாங்க, லெனின் சிலை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதே மாரி நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் விரோதி தான். நீங்க ஒண்ணும் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் கிடையாது. அப்ப நீங்க அத தான் சொல்லியிருக்கணும். ஆனா அதையும் தாண்டி உடைக்கப்பட்ட லெனின் சிலைக்கு பொருத்தமா இங்க எத சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியார் சிலைய சொல்றாரு. அப்ப இண்டிவிஜுவலா ஃபீல் பண்றாரு. அப்ப என்னன்னா, இங்க வந்து கம்யூனிஸ்டா இருக்கிறவங்க வந்து தீவிரமா இருந்தா கூட, அவங்க பார்ப்பன எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்புலாம் பேசுறது கிடையாது. அதனால அவங்கள விடவும் லெனின் சிலையே உடைச்சாலும் கூட, நாங்க இங்க பெரியார் சிலைய தான் உடைப்போம்னு சொல்றது என்னன்னா, இங்க திராவிட இயக்க அரசியல் இருக்கு. அத பின்புலமா வச்சு இல்ல தான் அவர் அத தான் நான் சொல்றாரு. சொல்றேன். அத தான் அவர் சொல்றேன். அவர் சொல்றதுக்கு